Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 2 த இன்விசிபிள் லிவிங் வேர்ல்டு பியாண்ட் ஆர் நேக்கட் ஐ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஃபுட். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பை பெர்ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் இன் த கிச்சன். இப்ப நம்மளோட கிச்சன்ல வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னென்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 2.8 லெட் அஸ் பெர்ஃபார்ம். டேக் அ 2 பவுல் ஏ அண்ட் பி. இப்ப நம்ம வந்து 2 பவுல் வந்து எடுத்துக்கிறோம். அதுல வந்து ஒன்னு வந்து ஏன்னு மார்க் பண்றோம், இன்னொன்னு வந்து பின்னு மார்க் பண்றோம். இன் ஈச் டேக் 200 கிராம் ஆஃப் ஃபிளார் ஆட்டா ஆர் மைதா அண்ட் ஆட் அ பிஞ்ச் ஆஃப் சுகர். இப்ப அந்த 2 பவுல்லையுமே வந்து நம்ம 200 கிராம் ஆஃப் ஃபிளார் ஆட்டாவா இருக்கலாம் அல்லது மைதா வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபிளார் வந்து எடுத்துட்டு அதுல வந்து சுகர் மட்டும் ஆட் பண்றோம். நவ் இன் பவுல் ஏ ஆட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட் பவுடர் அண்ட் மிக்ஸ் இட் வெல் வித் ஃபிளார். இப்ப வந்து பவுல் ஏல வந்து நம்ம கொஞ்சம் ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ண போறோம். In a bowl B, do not add any yeast so that we can compare the result of the two bowls. இப்போ பவுல் பில வந்து நம்ம எந்த ஈஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணாம அப்புறம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு பவுல் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம், ஒரு பவுல் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணாம இருக்கும்போது நமக்கு கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Knead the flour of the two bowls with warm water to make soft dough. அந்த 2 பவுல்ல இருக்க ஃபிளார்லயுமே வந்து நம்ம வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து வைக்க போறோம். கவர் த dough with damp cloth and keep it in warm place. இப்ப நம்ம அந்த ஃபிளாரை வந்து ஒரு ஈர துணியை வச்சு நம்ம கவர் பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம அதை அப்படியே லீவ் பண்றோம். அப்சர்வ் போத் அ பவுல் ஆஃப்டர் 4 to 5 hours. இப்போ 4 to 5 hours கழிச்சு 2 பவுல்ல இருக்க ஃபிளாரையுமே நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். Do you find any change in the volume, smell or texture of the dough? If not, leave the dough for some more time. After some time, you may notice that the dough in bowl A, where yeast was added, has risen slightly, became fluffy and has a different smell compared to the dough needed without yeast. Why do this happen? What is the role of yeast? Why did we add sugar and warm water to the flour? இப்போ வந்து நம்ம 2 பவுல்லையுமே வந்து வச்சிருந்தோம்ல, அந்த 2 பவுல்லையுமே வந்து அதுல இருக்கிற ஃபிளார்ல வால்யூம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதோட ஸ்மெல்லு டெக்ஸ்சர்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுற போறோம். நம்ம அந்த பவுல்ல இருக்கிற ஃபிளார் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பவுல் ஏல நம்ம எந்த பவுல்ல வந்து ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணோமோ அதுல வந்து நம்ம ஏற்கனவே வச்ச மாவை விட ஸ்லைட்டா வந்து ரைஸ் வந்து உப்பி வந்து வந்திருக்கும். அதே மாதிரி பிகேம் ஃபிளஃபி, அது வந்து ஃபிளஃபியா ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும். அதோட ஸ்மெல்லு நம்ம எந்த ஈஸ்ட்டுமே ஆட் பண்ணாம வச்சிருந்தோம்ல பவுல் பி, அதுல இருக்கிற ஸ்மெல்லை விட இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வந்து வரும். why does this happen? இது எதனால நடந்தது? இந்த ஈஸ்ட் வந்து அந்த தோல வந்து என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு? எதுக்காக நம்ம சுகர் அண்ட் வார்ம் வாட்டர் வந்து அந்த மாவு கூட ஆட் பண்ணோம் பார்ப்போம். Yeast is a type of microorganism. It belongs to a group of microorganisms called fungi. Yeast grows well in warm condition. You may recall chapter life process in animals in grade 7 that like other organisms, yeast also respires and breaks down food to release energy for their growth and carry out life process. During this process, carbon dioxide is released, which forms bubbles that make the dough soft and fluffy. Yeast also produces a small amount of alcohol during this process, which gives the dough lightly different smell. This special property of yeast is used in the process of making bread, cake, and more. In addition to yeast, some bacteria such as lactobacillus help in fermentation of batter for making idli and dosa and dough for making badura. இப்ப இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தான். எந்த குரூப்ல வந்து இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும் அப்படின்னா ஃபங்கி அப்படிங்கிற குரூப்ல தான் வந்து இருக்கும். இந்த ஈஸ்ட் வந்து வார்ம் வாட்டர்ல வந்து நல்லாவே வந்து மல்டிபிள் ஆகும், நல்லாவே வந்து க்ரோ ஆகும். இப்ப நம்ம கிரேட் 7ல லைஃப் ப்ராசஸ் இன் அனிமல்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஈஸ்ட் வந்து பண்ணணும், ஈஸ்ட் வந்து பிரீத் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்போது ஃபுட் எல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரேட் 7ல வந்து பார்த்தோம். இப்ப இந்த
ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது, அது கார்பன் டை ஆக்சைட வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்றதுனால அந்த ஃப்ளார்ல வந்து பபிள்ஸ் வந்து மேக் ஆகும். அப்படி பபிள்ஸ் மேக் ஆகுறதுனால அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டா, ஃப்ளஃபியா இருக்கும். இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது, ஈஸ்ட் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹாலையும் வந்து வெளியில விடும். ஆல்கஹால் வந்து ரிலீஸ் பண்றதுனால தான் நமக்கு அந்த அந்த ஃப்ளார்ல வந்து டிஃபரண்ட் ஸ்மெல் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஈஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ளப்பி பபிள்ஸ் எல்லாமே மேக் ஆகுறதுனால, அந்த வந்து சாஃப்ட்டா, ஃப்ளப்பியா இருக்கிறதுனால, நம்ம வந்து பிரெட்டு, கேக்கு இந்த மாதிரி நெறைய பேக்கரி ஐட்டம்ஸ்ல வந்து இந்த ஈஸ்ட் வந்து நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ்ட்ல வந்து நெறைய பாக்டீரியாஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம்ல. அதுல ஒன் ஆஃப் த பாக்டீரியாஸ் என்ன அப்டின்னா லாக்டோபாசிலஸ். இந்த லாக்டோபாசிலஸ் வந்து ஃபெர்மென்டேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபெர்மென்டேஷன்னா என்ன அப்டின்னா நொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. புளிக்க வைக்கும்ல மாவ வந்து இன்னும் ஃப்ளப்பியா வந்து மாத்தும். இட்லி அண்ட் தோசா பேட்டர் வந்து கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் உப்பி வந்தா, பொங்கி வந்தா மட்டும் தான் அத நம்ம இட்லி ஆர் தோசா மேக் பண்ணும்போது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அது எல்லாத்துக்குமே எந்த பாக்டீரியாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்டின்னா, இந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா தான் ஹெல்ப் பண்ணுது. Activity 2.9. Let us prepare. Take two small glass bowl. Label them A and B. இப்ப நம்ம 2 கிளாஸ் பவுல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அதுல வந்து A and B ன்னு சொல்லி மார்க் பண்றோம். Pour lukewarm milk in bowl A and cold milk in bowl B. இப்ப நம்ம வந்து பவுல் Aல வந்து lukewarm அப்படின்னா என்ன அப்படின்னா வெதுவெதுப்பா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதை தான் வந்து நம்ம lukewarmனு சொல்லுவோம். இப்ப பவுல் Aல வந்து வெதுவெதுப்பா இருக்கிற மில்க் வந்து நம்ம ஆட் பண்றோம். பவுல் Bல வந்து கோல்ட் மில்க் வந்து ஆட் பண்றோம். Now added a small spoonful of curd to each bowl and mix well using a spoon. இப்ப நம்ம அந்த 2 மில்க்லயுமே வந்து நம்ம curd வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். Cover both bowls. Keep bowl A in warm place and bowl B in cool place like a refrigerator for few hours or overnight. இப்ப அந்த 2 பவுலுமே நம்ம கவர் பண்ணிட்டு பவுல் A வந்து நம்ம வார்ம் பிளேஸ் அதே ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து அப்படியே வச்சிரோம். பவுல் B வந்து கூல் பிளேஸ் லைக் ரெஃப்ரிஜரேட்டர்ல வந்து வைக்கிறோம். வச்சுட்டு அது வந்து ஃபியூ ஹார்ஸ் ஆர் ஓவர் நைட் வந்து வைக்கிறோம். அப்படி வச்சதுக்கு அப்புறம் என்ன சேஞ்ச் ஆகும்? அப்சர்வ் த சேஞ்சஸ் இன் கிளாஸ் பவுல். ரைட் யுவர் பிரெடிக்ஷன் அண்ட் அப்சர்வேஷன் இன் டேபிள் 2.4. நைட் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாம விட்டுட்டோம் இல்லையா? இப்ப காலையில எடுத்து அந்த 2 பவுலையுமே நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம என்னென்ன பிரெடிக்ட் பண்ணுவோம், என்னென்ன அப்சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இந்த டேபிள் வந்து நோட் பண்ண சொல்றாங்க. You will observe that in bowl A, milk has turned into curd after a few hours and has become little sour. Whereas in bowl B, the milk has not curdled, but it might be little sour. Do you know why this happens? இப்ப நம்ம வந்து bowl A, room temperatureல வச்ச bowl வந்து curd வந்து turn ஆயிருக்கும். ஒரு நைட் கழிச்சு வந்து milk வந்து curd வந்து turn ஆயிருக்கும். அதே மாதிரி அது கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கும். இப்போ bowl B நம்ம எடுத்தோம் அப்படின்னா எந்த சேஞ்ச் ஆயிருக்காது. ஆனா அது கொஞ்சமா புளிப்பா மட்டும் இருக்கும். இது எதனால நடந்தது? The curd contains several type of bacteria. கர்ட்லயும் வந்து நிறைய டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பாக்டீரியா என்ன அப்படின்னா இந்த லாக்டோபாசிலஸ். This bacterium feeds on the sugar in the milk, lactose, multiplies and ferments the milk to form curd. லாக்டோபாசிலஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மில்க்ல வந்து சுகர் இருக்கிறதுனால இந்த லாக்டோபாசிலஸ் வந்து மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த மில்க் வந்து கர்டா ஃபார்ம் ஆகுறதுக்கு ஃபெர்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். Instead of producing alcohol like yeast, these bacteria produce lactic acid which makes curd sour. These bacteria grow well in warm condition. This is why curd is formed in bowl A but not in bowl B. Yeast வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்றதுனால தான் அந்த புளிப்பு ஸ்மெல் வந்து நமக்கு வருதுன்னு சொல்லி சொன்னோம்ல. அதே மாதிரி இந்த லாக்டோபாசிலஸுமே வந்து அது ஃபெர்மெண்ட் ஆகும்போது லாக்டிக் ஆசிட் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்றதுனால தான் வந்து அந்த கர்ட் வந்து புளிப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த லாக்டோபாசிலஸ் வந்து எங்க ஆகும் எங்க வந்து மல்டிபிள் ஆகும் அப்படின்னா வார்ம் கண்டிஷன்ல தான் வந்து மல்டிபிள் ஆகும். அதனாலதான் பவுல் ஏல இருக்கிற மில்க் வந்து கர்டா ஃபார்ம் ஆச்சு. பவுல் பில இருக்கிற மில்க் வந்து கர்டா ஃபார்ம் ஆகல. We can categorize the microorganism into different categories such as protozoa, fungi, bacteria, some algae and more. Some bacteria such as rhizobium form the sphalant region called nodules and live in them as shown in figure 2.12. Roots of certain legumes such as beans, peas and lentils have root nodules that contain rhizobium bacteria. These bacteria trap nitrogen from the air and make it useful for the plants. This help plant grow better without chemical fertilizer. That is why farmers grow legumes in rotation with other crops. This naturally increases
the nitrogen in the soil and keeps it healthy for the next crop. நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குன்னு சொன்னோம்ல. இந்த வெரைட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம நிறைய குரூப்ல வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டோசோவா, ஃபங்கி, பாக்டீரியா, ஆல்கே நிறைய டைப்ல வந்து நம்ம இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து குரூப் பண்ணுவோம். சம் பாக்டீரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைசோபியன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரூட்ல வந்து ஸ்மால் ஸ்மால் நோடுல்ஸ் முடிச்சு மாதிரி இருக்கும்ல, இதை தான் வந்து நம்ம ரைசோபியம்னு சொல்லுவோம். இந்த ரைசோபியம் எந்த மாதிரியான டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னா லெக்யூம்ஸ்னா என்ன அப்படின்னா பருப்பு வகைகள். இந்த ரைசோபியம் வந்து பருப்பு வகையான லெக்யூம்ஸ் டைப் ஆஃப் பருப்பு வகையான செடியில வந்து இந்த ரைசோபியம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸ், பீஸ், லெண்டில்ஸ் இது எல்லா பிளான்ட்டோட ரூட்லயுமே வந்து நோடுல்ஸ் வந்து இருக்கும். இந்த நோடுல்ஸ்ல வந்து ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னா ஆயில்ல இருக்கிற ஏர்ல இருக்கிற நைட்ரஜன் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸோட growth வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசருமே யூஸ் பண்ணாம இந்த ரைசோபியம் வந்து பிளான்ட்டோட growth வந்து இம்ப்ரூவ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணிட்டே இருக்கும்போது ரொட்டேஷன்ல வந்து இந்த லெக்யூம்ஸும் வந்து க்ரோ பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த சாயில வந்து நைட்ரஜனை வந்து இன்னும் ரிச் ஆக்கணும், நைட்ரஜன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த லெக்யூம்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன் ஆஃப் பீரியட்ல வந்து க்ரோ பண்ணுவாங்க. Amazing microalgae, tiny helpers in water. Microalgae are microscopic plant-like organisms that live in water, soil, air, and even on trees. They make their own food using sunlight. While doing this, they also release oxygen and produce more than half of the Earth's oxygen supply. They are rich in nutrients and serve as food structure for many aquatic animals. Some like spirulina and diatoms are also used by humans as a health supplement and medicine. Microalgae also help in cleaning water and are used to make biofuel. இந்த மைக்ரோஆல்கே எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக்கா தான் இருக்கும். ரொம்ப வந்து குட்டி குட்டியா தான் வந்து இருக்கும். எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா வாட்டர், சாயில், ஏர், ட்ரீஸ்ல கூட இந்த மைக்ரோஆல்கே வந்து இருக்கும். இந்த மைக்ரோஆல்கே எல்லாமே சன்லைட்டை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே வந்து மேக் பண்ணிக்கிடும். அப்படி அதுக்கு தேவையான ஃபுட் அதை மேக் பண்ணும்போது ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். இப்ப நம்ம எர்த்ல இருக்க ஆக்சிஜன் சப்ளைல வந்து ஹாஃப் ஆஃப் த ஆக்சிஜன் சப்ளை வந்து இந்த மைக்ரோ அல்கே ரிலீஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த மைக்ரோ அல்கேல நிறைய ரிச் நியூட்ரிஷியன்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுட் சோர்சஸா வந்து இருக்கு. ஸ்பிருலினா, குளோரெல்லா அண்ட் டயட்டம்ஸ் வந்து சொல்லலாம். வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஃபுட் சோர்ஸா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஹியூமனுக்கு தேவையான மெடிசனை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுலயும் இந்த மைக்ரோ அல்கே ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது. அதே மாதிரி வாட்டரை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கும் இந்த மைக்ரோ அல்கே வந்து யூஸ் ஆகுது. பயோஃபியூல் மேக் பண்றதுக்கும் இந்த மைக்ரோ அல்கே வந்து நிறையவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் த்ரெட்டனிங் மைக்ரோ அல்கல் டைவர்சிட்டி அண்ட் abundance. It is important to conserve these tiny organisms to protect the environment and maintain oxygen balance on the earth. இப்ப நம்மளோட எர்த்ல வந்து நிறைய பொல்யூஷன் இருக்கு. அதே மாதிரி எர்த்தோட கிளைமேட்டையும் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. நம்மளோட ஹேபிட்டட்டும் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால இந்த மைக்ரோ அல்கேயோட டைவர்சிட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து அபெண்ட் பண்ணிட்டு அழிச்சுக்கிட்டே வரோம். இந்த மைக்ரோ அல்கே தான் வந்து எர்த்துக்கு தேவையான ஆக்சிஜன்ல பாதி ஆக்சிஜன் இந்த மைக்ரோ அல்கே தான் கொடுக்குது. அப்ப நம்ம இந்த மைக்ரோ அல்கே எல்லாத்தையுமே நம்ம அழிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே எங்க இருந்து கிடைக்கும்? அப்போ மைக்ரோ அல்கே இன்க்ரீஸ் ஆகுறத, ஸ்ப்ரெட் ஆகுறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். Ever heard of spirulina? A microalgae is called a superfood because of its health benefits. Spirulina is also good source of vitamin B12, which is essential for our body. It has a lot of protein, more than 60% of its body weight, and only a small amount of fat and sugar. Spirulina அப்படிங்கறத வந்து நம்ம சூப்பர் ஃபுட்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிருலினாவை சூப்பர் ஃபுட்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்பிருலினா அப்படிங்கிற மைக்ரோ அல்கேல வந்து இருக்கு. ஸ்பிருலினால அப்படி என்ன விட்டமின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா விட்டமின் B12 வந்து இருக்கு. இந்த விட்டமின் B12 வந்து நம்மளோட பாடிக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிருலினால வந்து நிறைய புரோட்டீன் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்பிருலினால இருக்கிற பாடி வெயிட்ல வந்து 60% ஆஃப் த பார்ட் வந்து புரோட்டீன் தான் இருக்கு. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அண்ட் சுகரும் இருக்கு. Nowadays, farming of spirulina is becoming a feasible livelihood opportunity. You can grow spirulina easily by following these steps.
ஸ்டெப்ஸ். இப்ப ஸ்பிருலினாவை வந்து க்ரோ பண்றது ரொம்ப ஈஸியா கீழே கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்பிருலினாவை ஈஸியா வந்து க்ரோ பண்ணலாம். செட் அ கிளியர் கிளாஸ் டேங்க் இன் அ பிரைட் பிளேஸ் அவே ஃப்ரம் டைரக்ட் சன்லைட். ஒரு கிளியர் கிளாஸ் டேங்க் வந்து பிரைட் பிளேஸ்ல வெளிச்சம் இருக்கிற பிளேஸ்ல ஆனா டைரக்டா சன்லைட் படாத இடத்துல வந்து நம்ம வைக்கணும். கவர் த டேங்க் வித் அ சேட் நெட் ஆர் கீப் த டேங்க் அட் அ பிளேஸ் வித் மாடரேட் டெம்பரேச்சர் கண்டிஷன். இப்ப இந்த கவர் டேங்க் வந்து ஒரு சேட் நெட் வச்சு கவர் பண்றோம். அந்த பிளேஸ் வந்து மாடரேட் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி அதோட டெம்பரேச்சர் வந்து நம்ம கீப் அப் பண்ணிட்டே வரணும். ஃபில் த டேங்க் வித் பாண்ட் வாட்டர். இப்ப இந்த டேங்க்ல வந்து பாண்ட் வாட்டர் எல்லாமே ஃபில் பண்ண போறோம். ஆட் லிவிங் ஸ்பிருலினா கலெக்டட் ஃப்ரம் அ பாண்ட். இப்போ பாண்ட்ல இருக்க இந்த ஸ்பிருலினா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த டேங்க்ல வந்து போடுறோம். ஸ்டிர் த க்ரோயிங் ஸ்பிருலினா ட்வைஸ் a week. இப்போ இதுல வந்து ஸ்பிருலினா வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கும். இந்த க்ரோ ஆயிட்டு இருக்க ஸ்பிருலினா வந்து நம்ம 2 weeks ஒன்ஸ் வந்து ஸ்டிர் கலக்கி விட்டுட்டே வந்து இருக்கணும். ஆஃப்டர் 3 to 6 weeks spirulina may be harvested from the tank by filtering it through a fine cloth. 3 to 6 weeks அப்புறம் நம்ம இந்த ஸ்பிருலினா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேங்க்ல இருந்து ஸ்பிருலினா எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஃபைன் கிளாத்ல வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணணும். கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரோஅல்கே இஸ் a good practice for ensuring food security and livelihood development. Why is cell considered to be a basic unit of life? ஏன் வந்து செல்ல வந்து basic unit of life ன்னு சொல்றோம்? The body of all living organisms tiny building blocks called cell. A single cell contains various components that help organism perform various functions. The bodies of all plants and animals are made up of many cells. Therefore, they are called multicellular organisms. In multicellular organisms, cells carry out specialized function individually, but also cooperate with each other to increase the chance of survival. ஒரு லிவிங் ஆர்கானிசமோட பாடின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய டைனி பில்டிங் ஆஃப் பிளாக்ஸ் வந்து இருக்கும். அந்த டைனி பில்டிங் ஆஃப் பிளாக்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த செல்லே வந்து நம்ம சிங்கிள் செல் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சிங்கிள் செல்லையே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே ஒரு காம்போனன்ட்ஸும் ஒரு வேலையை வந்து பார்க்கும். அப்போ அந்த செல்ல இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து வேரியஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும். இப்போ வந்து நம்ம அனிமல்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து மினி செல்ஸ் நிறைய செல்லால ஆனதுனால நம்ம இதை வந்து மல்டி செல்லுலார் ஆர் மெனி செல்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்லயும் வந்து செல்லு வந்து ஒரு செல்லுமே ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை வந்து பண்ணும். அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் எல்லாம் சேர்ந்துதான் சர்வைவ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா பாக்டீரியல் செல் ஷோயிங் த நியூக்ளியாய்ட் ரீஜியன். ஒரு பாக்டீரியல் செல்ல இருக்கிற நியூக்ளியாய்ட் ரீஜியன் தான். Some microorganisms such as bacteria and protozoa are made up of just one cell. These are called unicellular or single-celled organisms. They carry out all the functions necessary for their survival in a single cell. Other microbes like algae and fungi are made up of one or more cells. For example, yeast is a unicellular while mold is a multicellular fungus. இப்போ வந்து நம்ம சில ஆர்கானிசம் வந்து எடுக்கலாம். லைக் பாக்டீரியா, புரோட்டோசோவா இது எல்லாமே வந்து ஒன்லி ஒன் செல்லால தான் வந்து மேட் ஆயிருக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிங்கிள் செல்லு தான் வந்து அந்த பாடிக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்க்கும். அல்கே அண்ட் ஃபங்கி அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அல்கே வந்து சில இது வந்து சிங்கிள் செல்லாவும் இருக்கலாம், சில இது வந்து மோர் செல்லாவும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஒன்லி ஒன் சிங்கிள் செல்லுலர் ஃபங்கஸா தான் இருக்கும். மோல்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மல்டி செல்லுலர் ஃபங்கஸா வந்து இருக்கும். Like animal and plant cell, the cell of microorganism are also surrounded by a cell membrane. Cells of fungi additionally have a cell wall, but they do not have chloroplast, so they cannot make their own food through photosynthesis. Bacteria do not have a well-defined nucleus and nuclear membrane. Instead, they have a nucleoid. The feature distinguishes them from cells of yeast, protozoa, algae, fungi, plants and animals. இது அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ல வந்து என்ன பார்த்தோம், செல் மெம்பரேன் தான் வந்து அதை வந்து கவர் பண்ணி இருக்கும்னு பார்த்தோம்ல. எப்படி அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல வந்து செல் மெம்பரேன் இருக்கோ அதே மாதிரி தான் மைக்ரோ ஆர்கானிசம்லயும் வந்து செல் மெம்பரேன் வந்து இருக்கும். இது ஆனியன் பீல்ல வந்து செக் பண்ணும்போது அதுல வந்து செல் வால் இருக்குன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஃபங்கிலையும் வந்து செல் வால் வந்து இருக்கும். ஆனா இந்த செல் வால் குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்காது. அதனால
அதனால இந்த ஃபங்கி வந்து அதுக்கு தேவையான ஃபுட்ட வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா அத வந்து பிரிப்பேர் பண்ணாது. பாக்டீரியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது பெயிண்ட் நியூக்ளியஸ் அல்லது நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இருக்காது. அப்ப அதுக்கு பதிலா இந்த பாக்டீரியால என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இதுதான் வந்து நம்ம இததான் வந்து நம்ம நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியாய்டு தான் வந்து அந்த செல்ஸ் எல்லாமே இந்த பாக்டீரியால இருக்கிற நியூக்ளியாய்டு தான் வந்து ஈஸ்ட் இல்ல, புரோட்டோசோவா இல்ல, அல்கே, ஃபங்கி, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாத்துலயும் இருந்து டிஃபர் பண்ணி இத வந்து நம்ம பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். We have only looked at a few basic cell structure here. The cell has other components about which you will learn in higher classes. For observing subcellular components, we need microbes with a high magnification. An electron microscope magnifies the cell about 10 lakh times, where we can see more structure present in a cell. இப்போ நம்ம வந்து செல் அப்படிங்கிறதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இதுல வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த ஹையர் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். By now, you must have understood that all living beings, including microorganisms, are made up of one or more cells. Their cells differ in size, shape, and structure. Plant and animal cells also have some differences. Understanding these differences help us learn how these organisms function differently. இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எல்லா லிவிங் பீயிங்குமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்குன்னு பார்த்தோம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் செல்லா இருக்கலாம் அல்லது மோர் செல்லா வந்து இருக்கலாம். இந்த செல்ஸ் எல்லாமே வந்து அதோட சைஸ், ஷேப், ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துலயுமே வந்து டிஃபரா தான் இருக்குமே தவிர சேமா இருக்காது. இப்ப பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு எடுத்துட்டோம்னாலுமே அதுலயும் நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த செல்ஸ் அந்த ஆர்கானிசம் வந்து எப்படியெல்லாம் டிஃபரெண்டா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். In this chapter, we have learned about the beneficial microorganisms or some microbes that cause disease in plants and animals, including humans. We will learn about some of diseases caused by microbes in the next chapter. இப்போ இந்த சாப்டர்ல வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்கு. அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ்க்குமே வந்து நிறைய டிசீசஸ் வந்து வரும்னு பார்த்தோம். என்னென்ன மாதிரியான டிசீசஸ் வரும், அதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்ப்போம்.